முதலாவது பலநோக்கு கூட்டுறவு சங்கம். அங்கதான் இந்த ராணி இருந்து அரசாண்டவர் 400 வருஷத்துக்கு முதல்ன்றாங்க. 400க்கு மேலே பெண்கள் குளிக்கிற இடம் ஒன்று ஃபேமஸாக இருந்ததாம், கிணறு உண்டு. 400 வருஷத்துக்கு முற்பட்ட படிகள் இதழ் மாட்டு வண்டியில் படிகள்தான் தம்பி மேரெல்லாம் கடல் கொள்ளி அடிக்கிறதா. 400 வருஷங்களுக்கு முற்பட்ட செங்கல் மிக பழமையான விஷயங்களை தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிணறு, பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிணறு. கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முற்பட்ட மிகப்பெரிய வர்த்தக மையமாக இயங்கக்கூடிய இந்த ஒரு நகரம் அப்படின்றது இப்போ சரியான வீதியல் கூட ஒழுங்காக இல்லை. கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிதண்ணி என்றது இன்றளவும் பவுசர்கள் அடிக்கப்பட்டே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு பின்தங்கிய ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது இப்பவும் இந்த பகுதிகளில் இருக்குது. இந்த 400 வருஷ பழமையை நீங்கள் முட்டாக தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. முருகன் பலநோக்கு கூட்டுறவு சங்க வீதி. பட் இதுக்குள்ளே இப்போ இருக்குதுன்னு கேட்டால் அந்த பில்டிங் இல்லை. இதெல்லாம் பழைய வீடுகள் பாருங்க, கிட்டத்தட்ட நான் கனகாலத்துக்கு முற்பட்ட வீடுகள். பட் இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப காலத்துக்கு முற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்க்குறது தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நேரடியாக போய் பார்ப்போம். அந்த இடத்துக்கு கேர்நகர் சீனோர் ஆளை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3ஆம் ஒழுங்கையை தாண்டி வேறு இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்க வீதி இருக்குது. இப்போ அதால் தான் நாங்கள் நேராக போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த கட்டிடம். ஸோ வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இந்த பகுதின்றது யாழ்ப்பாணத்தில் கேர்நகர் பகுதியில் நிற்கிறோம். இது ஒரு காலத்தில் கேர்நகர் தீவன்றிருந்தது, கேர்நகர் மாற்றப்பட்டது. காரணம் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாலம் நடுவில் இணைக்கப்பட்டதுக்கு பிறகு இது கேர்நகர் அப்படின்னு மாற்றப்பட்டது. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பாலடைஞ்சிருக்கக்கூடிய பில்டிங் அப்படின்றது பலருக்கு தெரியாது. ஆனால் இதுதான் கேர்நகர்லேயே முதலாவது பலநோக்கு கூட்டுறவு சங்கம். இது நிறைய பேருக்கு தெரியாது, எங்களுக்கு கூட தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும். இது இப்போ பாவனையில் இல்லை, ஆனால் ரொம்ப காலத்துக்கு முதல் அப்படி நான் சொல்ல போகிறது இதுக்குள்ள வணிகங்கள் நடந்த காலப்பகுதிகள், அதாவது கப்பல்கள் வணிகம் நடந்த காலப்பகுதி இங்கே. அப்போ இப்போ இருக்கிற ஆட்கள் கூட அப்போ இருந்திருக்க மாட்டாங்க, யாருமே அப்போ இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கால பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய என்னென்னு சொல்கிறது, நான் உள்ளே போய் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு இடங்கள், அவ்வளோ பெரிய இடங்கள் உள்ளுக்குள்ளே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இப்போவும் சில கிராம பகுதிகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்னது, அடிப்படை வசதி கூட இருக்காது, கீழே நிலங்கள் கூட சீராக இருக்காது. பட் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே என்ன சொன்னது நேர்த்தியாக, நிலங்கள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் சீமேந்தெழுத்து அப்படி மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்குது. உள்ளே போய் இந்த வரலாறையும் சேர்த்து பார்க்குறதுக்கு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. இதை எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அந்த காலத்தில் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே குறிப்பாக சொல்லப்போனால் 45,000 பேர் இருந்திருக்கிறாங்க கேர்நகரில் மட்டும். அப்போயே இது பெரிய ஒரு வணிக இடம், நிறைய பொருட்கள் போகிறது, அதாவது கப்பல்கள்லேருந்து நிறைய பொருட்கள் கொண்டு விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக இடமாக தான் இருக்குது. இது இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே மாட்டு சாணம் இல்லாமல் இருக்குது பாருங்கள், மாடு கொண்டு கட்டியிருக்கிறாங்க. இது அப்போ ஒரு பெரிய ஒரு பலநோக்கு கூட்டுறவு சங்கம். அதான் இங்கே இருந்து தான் மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விநியோகித்தவங்க. மண்ணெண்ணெய், அதாவது முக்கியமாக ஒரு வரலாறு இங்கே சொல்லப்படுது என்னென்னு சொன்னால், அந்த மண்ணெண்ணெயில் வண்டில் அப்படின்றது ஒவ்வொரு கிழமைக்கு முறைக்கா இங்கே வண்டில் வருமா. அந்த மண்ணெண்ணெய் வண்டியில் தானே கொண்டு வச்சு மக்களுக்கு தேவையான அப்போ எல்லாமே மண்ணெண்ணெய் அடுப்புகள் எரிக்கிறது. அப்போ அவங்க மண்ணெண்ணெய் அடுப்புகள் எரிக்கிறதுக்கு தேவையான மண்ணெண்ணெய் எல்லாம் அந்த மாட்டு வண்டியில் கட்டி பின்னால் ஒரு பெரிய பெரலில் மண்ணெண்ணெய் கொண்டு வருவாங்களாம். அதில் எல்லா மக்களுமே எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்படி தான் இருந்துருக்குது. இப்போ பாருங்க, இப்போ இப்படி சங்க கடையில் இப்படி கதவுல காணலான்னாங்க. இப்போவும் சில சங்க கடைகளில் இது பயன்பாட்டில் இருக்குது. இது அப்போத்தையான கடை உண்டு, அதை எல்லாமே உடைச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய எப்படி இருக்குன்ற உள்ளுக்குள்ளே இதை பார்க்குறதுக்கு என்ன சொல்லலான்னு சொன்னால், இது எவ்வளோ ஒரு வசதியாக இருந்திருக்கணுமே. இந்த இடம் அப்படின்றது எவ்வளோ பெரிய வசதிகளோட பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு கேர்நகரில் அந்த காலத்தில் வணிகம் பண்ணுறது இடம்பெற்றிருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ எடுத்த இந்த குடிசனை அந்த மதிப்பு இருக்குது தானே, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றது இந்த கால பகுதியில் 10,000 பேர் தான் இந்த கேர்நகர் பகுதியில் இருக்கிறாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 45,000 பேர்கிட்ட இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தீவன்றது இருந்திருக்குது. வணிகம் அந்தளவு பெருசாக நடந்திருக்குது. என்னோட பக்கத்துலேயும் பழைய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய வரலாறை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது எங்கிட்ட புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இப்படியான வரலாறு சம்மந்தமான விஷயங்களை ஒவ்வொரு ஊருக்கு இருக்கக்கூடிய வரலாறு சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி ஒருக்கா போய் பார்ப்போம்.
ஓடுகள் கூட அதாவது மேலே இருக்கிற ஓடுகளை கூட அப்படியே ஒழுங்கமைச்சிட்டு திருப்பி இருக்கா எல்லாத்தையும் சீராக்கினா மறுபடி வந்து இந்த கட்டடம் அப்படின்றது ஒரு பழைய நிலைக்கு வரும். பெருசாக இடிபாடுகள் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன வேலைகள் தான் இந்த கட்டிடத்தில் இருக்குது. கதவு ஜன்னல் நிலை இதுகளை மாற்றிட்டு திருப்பியும் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. பட் இதுக்குள்ள வந்து ஆக்கள் குறைவாக இருக்கிறதால வந்து இவ்வளோ பெரிய கட்டிடம்ன்றது பல்நோக்கு கூட்டுறவுச்சங்கத்துக்கு கண்டிப்பாக தேவையில்லை. 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட வீடு அது. அந்த காலத்தில் அந்த பெரிய வீடு 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அவ்வளோ பெரிய வீடு. இது வந்து இந்த பகுதியில் ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது. ரொம்ப பழைய கால கட்டிடம்னு நினைக்கிறேன். இது இந்த பார்க்குறது தெரியுது. நான் நினைக்கிறேன் அந்த சங்கம் இருந்த காலப்பகுதியில் தான் இந்த கட்டிடங்களும் வந்து இங்கே இருந்திருக்கணும். கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எக்கச்சக்கமான பழைய கால கட்டிடங்கள் வந்து நிறைய இருக்குது. பட் அப்படி நாங்கள் இந்த இடத்த வந்து அப்படி போய் சுற்றி பார்ப்போம். முக்கியமாக வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பல இடங்களை வந்து இந்த காலத்தில் பார்க்க போகிறோம். அதாவது பழைய கால இடங்கள், அந்த வரலாறுகளை வந்து அந்த மக்களோட நேரடியாக போய் கேட்டு அறிஞ்சு கொள்ள போகிறோம். அதுக்கு முதலே கிடந்தது ஏன்னா பெரிய பிரம்மாண்டமாக கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த நாங்கள் 5-6 வயதில் பீத்த கல்யாணம் அரிசி கொண்டு அரிசி நீங்களா அப்பயே ரன் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அப்பா அவன் எனக்கு 60 வேண்டான் 60 வருஷத்துக்கு முதலே கட்டிட்டாங்க. வெடியரசன் வீதி அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு காலத்தின் வரலாறை கொண்டிருக்கக்கூடிய பகுதி இது. இந்த வெடியரசன் மன்னன் அப்படின்றது வந்து தன்னுடைய ராணிக்காக இங்கே வந்து ஒரு பாரிய கோட்டை ஒன்று கட்டப்பட்டு அந்த மாட்டு வண்டியில் காண்றதுன்ட்டு சரியான அரிது. கனகாலத்துக்கு பிறகு இப்போ தான் மாட்டு வண்டியில் காண்றது. இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஒரு மாட்டு வண்டியில் காட்டுறவன் ராணி இந்த கோட்டை ஒன்று இருந்ததில்ல வெடியரசன் அது அங்கே தான் இருக்கு. நெடுந்தீவிலையா இருக்குது. இங்கேயும் வந்து அவ கொண்டு ஒரு அரண்மனை ஒன்று கட்டி இருந்த சிதைப்பாடுகள் சில இடங்கள்ல இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தெரியாது. சரி, என்னென்னு சொன்னால் இந்த வெடியரசன் வீதி அப்படின்றதே வந்து இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதோட ஒரு மாளிகையும் இருந்து தான் பட் போயிட்டு இப்போ கேட்டு பார்க்கலாம். மக்களுக்கு முதல் வந்து அந்த விஷயங்கள் தெரியுது ஒன்று. இதான் அந்த வெடியரசன் வீதி உள்ளால் வந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ஐயாக்கு எத்தனை வயது? எனக்கு 75 வயது. ஐயா இதுக்குள்ளே இந்த வெடியரசன் வீதின்றது என்னதுக்கு பேர் வந்தோன்னு தெரியுமோ? இது பழைய நாளையில் இந்த வெடியரசன் இருந்த ஆண்ட காலத்தில் இதால் தான் வந்து இதான் வீதியாக பாவிச்சது அந்த நாளையில். வெடியரசன் மன்னன். வெடியரசன் மன்னன். இதுக்குள்ளே அந்த வெடியரசன் மன்னன் வந்து ஒரு ராணிக்காக ஒரு கோட்டை ஒன்று கட்டினவர் இல்லை? அது அங்கே ஊராத்துறையில். ஊர்காத்துறையில் அந்த கோட்டை? கடற்கோட்டை. அது கடற்கோட்டைண்டா அது வேற விஷயம். இதுக்குள்ள வந்து அந்த அரண்மனை ராணிக்காக மட்டும் ஒரு கோட்டை. ராணிக்காக கட்டினது வந்து அங்கே பியாவில் ஐயனார் கோயிலடி. பியாவில் ஐயனார் கோயில். அதில் தான் அந்த இது இருந்த கோட்டை இருந்தால் சரியா பற்றி எனக்கு பழக்கம் இல்லை. அதில் என்ன இருந்த வியாவில் ஐயனார் கோயிலில்? ஐயனார் அவங்கெல்லாம் வச்சது வச்சு உருவாக்கினது. அப்புறம் அங்கே தான் அந்த ராணி இருந்து அரசாண்டவா வியாவில் ஐயனார் கோயில். கோயிலடியில் கோயில் பக்கத்துலையோ அந்த மண்புட்டிகள் எல்லாம் கிடக்குது. பெரிய மண்புட்டிகள். அது என்ன அந்த என்னென்னு போகணும்? இப்போ அதற்கு போகிறேன்டா நாங்கள் இந்த மெயின் ரோட்டால் போகணும். போனால் அந்த வியாவில் பள்ளிக்கூடம் கிடக்கല്ലോ? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அங்கே. பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே. இதுக்குள்ள வந்து அப்படியே அந்த இடிபாடுகள் பழைய இல்லை. அது ஒன்றும் இதுக்கு ஒன்றும் இங்கே இல்லை. அவன் மன்னன் என்னதுக்காக எதுக்காக வந்து போனவர்? என்ன காரணத்துக்காக வந்து போனவர் தெரியும்? தம்பியாரவே இருந்த வெஞ்சால் அவற்றை சகோதரங்கள் வெடியரசன், வீரநாராயணன், ஈரலங்குருவன், மற்ற இன்னொரு அவன் 4 தம்பிமார். 4 தம்பிமார். நீங்களும் இருந்தீங்களா அந்த காலத்தில்? அந்த காலத்தில் வேற மரபுறப்பிலேருந்து இருப்போம். அப்போ உங்களோட அம்மாக்கள் அப்படி சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும்? இல்லை, எங்களுக்கு சின்ன வயதிலே பழைய நாளை ஆக்கள் சொல்லி தான் தெரியும். பழைய ஆக்கள் சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை வாழ்ந்து வெடியரசன் ஆக்கள்? அவங்கள் வாழ்ந்த ஆண்டு எனக்கு சரியாக தெரியாது. 400 வருஷத்துக்கு முதல்லன்றாங்க. 400க்கு மேலே. 400க்கு மேலே மேலேயோ? அவன் வந்து நல்ல நிலையில் இருந்தவன் தான் சொல்லினான் வெடியரசன் தம்பி மேரம். ஆனால் அவன் வந்து கடல் கொள்ளக்காரன். வெடியரசன் தம்பி மேரெல்லாம் கடல் கொள்ளை அடிக்கிறதா வேண்டிய வேலை. ஆனால் அவனோட மன்னன் தானே நடுந்தீவை நடுந்தீவில் அவன் இருந்தது. வேறு பிள்ளையாக கழிஞ்ச உடனே கழிஞ்சா போல
இங்கால பெரிய பண்புட்டிகள் இருக்குது. அதெல்லாம் அது இப்போலாம் கனகாலமாக இருந்தது. முந்தி பெரிய பெரிய புட்டியாக எங்களுக்கு தெரியக்கூடிய பெரும் பெரும் புட்டியாக இருந்தது. இப்போ பிறகு அந்த மண் எல்லாம் இங்கே இந்த வீட்டு தேவையாளர்களுக்கு ஏற்றி குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த மண்ணை ஏற்ற பிறகு இல்லை. அதுக்கு அங்கால கிடக்குது அந்த புட்டிகள், ஒரு அளவான இடம் கிடக்கு. அவை இருந்த இடங்கள் கொடியரசன் மாறான் இருந்த இடங்கள். மழை பெய்கிற நேரம் அந்த புட்டியிலிருந்து தண்ணி வழிஞ்சு ஓடும். வழிஞ்சோடுனா அடிப்பாடு வழியே மணிகள் போக்குறவங்க தாங்க. மணி மாலைன்ற மணிகள், கலர் மணிகள் பொறுக்கிறவங்களா. நெடுக சொல்லுவார் மார்க்கண்டர் படிக்க அவன் தான் இந்த கதைகளை நெடுக சொல்கிறான். மணி பொறுக்கிறான்னா அந்த காலத்து மணிகளோ அதுக்கு நிலத்துக்குள்ளே இருக்கு. இருந்து வாயரடிச்சு ஓடைக்கல அது வந்து இருக்கும். நன்றி கவனா போடுவோம். ஐயா பேர் என்ன? எனக்கு லிங்கராசா. லிங்கராசா, சரி ஐயா, நன்றியா. 400 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு கதைன்றது இங்கே இருக்குது. அந்த வரலாறுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீதி கூட இப்போ வெடியரசன் வீதின்றது அப்படியோ பேரோடையே இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அந்த வரலாறு கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அந்த வரலாறுகள் தெரியும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. இதை விட கூட விஷயங்கள் இதை பற்றி தெரியுமென்றாலும் இந்த வீடியோக்குள்ளே பதிவிடுங்க, நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே மறுபடி திரும்பி இங்காலயம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முற்பட்ட சில இடிபாடுகள் இங்காலயம் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக இப்போ வந்து நேராக போய் கொண்டிருக்கிறோம். இந்த வெடியரசன் வீதின்றது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் அப்படியே கேநகர் வளந்தல சந்திலேருந்து நேராக இந்த கோவளம் வெளிச்ச வீடுக்கு போகிறதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இடைக்குள்ள, அதாவது கோவளம் வெளிச்ச வீடு சந்திக்கு போகிற ரோட்டால் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வெடியரசன் வீதி என்று இருக்கும். இது நாங்கள் வந்து போயிருக்கிறோம். இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியாது. யாரோ வந்து எரிச்சிருக்கிறாங்க. இப்போ கிட்ட கொஞ்ச நாளுக்கு முதல் நடந்திருக்குது. இதில் வந்து எரிச்சிட்டு யாரோ போயிருக்கிறாங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் இப்படி எரிச்சிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான இடிபாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டிடங்கள். இது எல்லாமே வந்து என்ன சொன்னால், இப்படி ஒரு பெரிய வெளிச்ச வீடு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆக்கள் வேணும். அவங்கள விட அதாவது இந்த கப்பல் போக்குவரத்துன்றது இந்த இடங்கள்ல மிக முக்கியமாக இருந்தது அந்த காலப்பகுதிகளில். ஏன்னா வணிகம் சம்பந்தமான கப்பல்கள் இங்கே வந்து போனதால் இப்படியான வெளிச்ச வீடுகள் இருந்ததுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நிர்வாக தேவைகளுக்காக இப்படியான வீடுகளையும் வந்து நிர்மாணிச்சிருங்க. அதாவது வீடுகள் எல்லாம் அவங்க நிர்வாக கட்டிடம் மாதிரி. இது எல்லாமே செங்கல், அதாவது 400 வருஷங்களுக்கு முற்பட்ட செங்கல். இது எல்லாமே இது நான் நினைக்கிறேன் அவங்க கீழே வந்து நிரப்பு மூட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் போல். இன்னும் இதெல்லாம் பாருங்க, சீமேந்த கட்டிடங்கள் மாதிரியே இருக்கும். நடுவில் வந்து சீமேந்தால் வச்சு கட்டி அப்படியோ மேலே செங்கலால் கட்டிருக்குது. இதெல்லாமே அப்படி சில விஷயங்கள் வந்து 400 வருஷங்களுக்கு முற்பட்டது வந்து அப்படியே இருக்குது. இதுக்குள்ளே ஒரு குட்டி அறை ஒன்று கிடக்கு. என்னத்துக்கண்டே தெரியாது இந்த அறை. என்ன பாவிச்சவங்களே தெரியாது. ஆனால் ஒரு குட்டி அறை உண்டு. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே வந்து அந்த ஒளிஞ்சிருந்து யாராவது அந்த அப்போ அது வந்து ஒல்லாந்தர் ஆட்சி காலத்துல எல்லாம் போர்த்து கேட்டு இருந்த ஒல்லாந்தர் நாட்டை கைப்பற்றிகள் எல்லாம் இருக்க சண்டையெல்லாம் நடந்திருக்கும் இந்த பகுதிகளில். ஸோ அப்படி ஒரு காவல் பணிகளுக்காக கூட இந்த பகுதிகள் இருந்திருக்கலாம். இந்த இடங்களில் எல்லாம் இந்த முருகல் கல்லாலையும் மற்ற இந்த அத்திவார கல்லாலையும் அப்படியே நேராக வச்சு அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ கூட எங்கட மேசன் மேலே இப்படி நேர்த்தியாக கட்டுறேன்னு 4-5 அறைக்கு மேலே இருந்திருக்குது இந்த இடங்களில். 4-5 அறைக்கு மேலே நிறைய பேர் இந்த பகுதிகளில் வசிச்சிருக்கலாம். சில வேளைகளில் இங்காலயம் வந்து அங்கால இருந்த மாதிரியே அந்த கீழே எரிக்கக்கூடிய மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே காட்டு கீழே வந்து நெருப்பு எரிச்சு அந்த அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இடம்ன்றது இங்காலயம் இருக்குது. ஆனால் அறைகள்ன்றது இப்போ கட்டப்படுற மாதிரி இல்லை. ஒரு அளவான ஒரு அறைகள்லாம் இருந்திருக்குது உள்ளுவலுக்குள்ளே. இதெல்லாம் வந்து போர்த்துகேயர் காலம், அதாவது கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முற்பட்ட கால பகுதிகள். இதெல்லாம் உடைச்சி எடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து இந்த கோட்டையினுடைய பின்பகுதி. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமான கட்டிடங்கள் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளே வந்து எப்படியான அமைப்புகள் இருந்தது அப்படின்றே கூட தெரியாது. கணிக்க முடியாத அளவில் தான் அந்த அவங்களுடைய கோட்டை பகுதின்றது அப்போ பிரித்தானியர்களால் அமைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே பெட்ரூம் அங்கே இருக்குது, குசினி அங்கே இருந்தது, என்ன நடந்தது அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ளே தெரியாது. இதுதான் அந்த வயாவில் ஐயனார் கோயிலடி. இதுக்கு பின்னுக்கு வந்து நாங்கள் போய் விசாரித்து பார்த்தோம். அதாவது இதுக்குள்ளே வந்து இப்போ அந்த இடிபாடுகளோ எதுவுமே வந்து இல்லை. பட் இதால் அப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் இந்த கடல் கோட்டைக்கு போகலாம். இதுக்குள்ளே வந்து பிரபலமான கேர்னருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடல் கோட்டை தான். அந்த இடத்துக்கு வந்து இதால் நேராக போனால் அப்படியே போகலாம். இதுக்குள்ளே இந்த பழைய பெண்கள் குளிக்கிற இடம் ஒன்று ஃபேமஸாக இருந்ததாம். கிணறு உண்டு, தெரியுமா உங்களுக்கு?
இப்பயும் இருக்கு. என்றால் எங்களை பூதங்கிணறு. ஓ பூதங்கிணறு அந்த இடத்துக்கு போய் உங்களுடைய கிணறு. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 70-80 வருஷங்களுக்கு மேலான ஒரு இடம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து பாவனையில் இல்லை, பட் அந்த இடத்துக்கு தான் தேடி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்னர் பகுதியில் தான். இது வயல்வெளிக்காடு உள்ளுக்குள்ளே ஒரு நிறைய தூரம் உள்ள நடந்து போகணும். இப்போ தான் அந்த ரங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் இங்கால அதோ ரொம்ப காலம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 60-70 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு கிணறு ஒன்று இருக்குது. முக்கியமான அது ஒரு இடம், முக்கியமான விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்தது. அந்த வரலாறை வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு அப்படியே நாங்கள் அந்த இடத்த போய் பார்ப்போம். இப்போ வந்து அந்த இடம் பயன்பாட்டில் இல்லை. பட் கேர்னரில் வந்து இருக்கிற கவனம் பார்த்து வா, நெல் விதைச்சிருக்குறாங்கள்டா. இங்கேருந்து பார்த்தா அந்த டேங்க் ஒன்று தெரியும் பாருங்க. அதில் இப்போ என்ன சொன்னால் அந்த பகுதிக்கு நடந்து போகிறதுன்றது வந்து சரியான சேராக இருக்குது. அதான் நாங்கள் நடந்து போயில்லை. பட் அதுக்குள்ளே வந்து இன்னொரு விஷயம் இருந்தேன்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து தண்ணிக்குன்றது ஒரு பெரிய பஞ்சம். கேர்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து தண்ணின்றது ஒரு பெரிய பஞ்சம். நாங்கள் வரைக்குள்ளேயே வந்து அந்த வீதியில எல்லாம் காட்டி கொண்டு வந்திருப்பேன். அந்த தண்ணி பவுசர் எல்லாம் வச்சுருந்தவங்க இப்போ வந்து தண்ணி பவுசரில் தான் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து குடிநீர் தண்ணி வாரது. இவங்க குளிக்கிறதுக்கு இல்லை முகங்கழுவதெல்லாம் பெரிய கஷ்டம். அப்போ அந்த கால பகுதியில் என்ன செய்த வேண்டும் சொன்னால், ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிணறு, பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிணறு வந்து இருந்தது. அந்த கிணறு எல்லாமே வந்து அங்கே தான் இருக்குது. கிட்டத்தான் நாங்கள் போய் பார்க்கணும். பட் இப்போ வந்து போயிடாது. இப்போ நாங்கள் நிற்கிற நேரம் வந்து 6 மணி ஆகிட்டு. அதோட இந்த ஃபுல்லாக சேரு, அதோட வயல்வெளி. இன்னொரு நாள் வந்தால் தான் அந்த இடங்களுக்கு போகலாம். அந்த கிணறுகள் எல்லாமே இப்போவும் வந்து இருக்குது. பட் யாருமே அதை வந்து பாவிக்கிறதில்ல, பாலடைஞ்சு போயிட்டு. பட் அப்போ வந்து அது பெண்கள் குளிக்கிறதுக்கு ஒரு புரிமான இடம், ஆண்கள் குளிக்கிறதுக்கு ஒரு புரிமான இடமாக வந்து இருந்துருக்குது. அதெல்லாம் வந்து அங்கே இருக்குது, அந்த தண்ணி டேங்கு கீழே இருக்குது. பட் இப்போ வந்து போக முடியாது. நான் இன்னொரு நாள் வந்து இந்த இடங்களை வந்து சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து கேர்னரில் முக்கியமான இடங்களை பற்றி போய் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 70-80 வருஷங்கள் முற்பட்டது, இல்லாட்டிக்கு 400 வருஷங்களுக்கு முற்பட்ட பழமை கூட இந்த கேர்னர் பகுதியில் இருக்குது. அந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாக வந்து இந்த பகுதியில் இதை விட இன்னுமே வந்து அதிகமான விஷயங்கள் இருந்தது. நல்ல மருத்துவம் இருந்தது, நல்ல பாடசாலை இருந்தது, மிகப்பெரிய அளவில் கப்பல் கட்டுற இடங்கள் கூட இருந்தது, வணிகம் கூட பெரிய அளவில் நடந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நான் இந்த காணொலியில் காட்டாடிக்கும். சில இடங்களை வந்து முக்கியமான சில இடங்களை வந்து நான் இந்த அதாவது என்ன சொல்கிறது சில காட்டக்கூடிய, அதாவது இப்போ அழிவடையாக இருக்கக்கூடிய சில இடங்களை வந்து காட்டியிருப்பேன். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து புதுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச மேலதிகமான விஷயங்கள் இன்னும் இருந்தால் எங்களை கமெண்ட் கீழே பதிவிட்டால் நாங்கள் வந்து அந்த இடங்களை போய் பார்த்து நேரடியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எங்களோட சேனலை வந்து தொடர்ந்து ஆதரவு தாங்க. இப்படி நிறைய இடங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கக்கூடிய மிக பழமையான விஷயங்களை தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய காணொலிகளையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய்.